Free computer courses like MS Office, Tally Prime, BCC, DOA, DMO, DCA, DEO, DTP, HDCA and PGDCA computer courses IT related programming, C program, C++, Java, Python, full stack courses non-coding related graphic designing, web designing, digital marketing, UI UX designs, audio video editing and animation courses ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறோம். இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமும் அண்ட் இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வாங்கணுன்ற டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கு தனி லிங்காக கொடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் கோர்ஸஸை சூஸ் பண்ணுங்கள். ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் மது ஃப்ரம் MADTEC ஸ்கில் டெவலப்மெண்ட். ISO 9001-2015 certified institution with registered by Government of India. இந்த சர்டிஃபிகேஷன்ஸை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண முடியும். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்க்கு வேலிடான சர்டிஃபிகேட்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ப்ரௌசர்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இந்த ப்ரௌசர்ஸ்லேயே அட்வான்ஸ் செட்டிங்ஸ், அதாவது நம்ம ப்ரௌசரை சேஃபாக சர்ச் பண்ணுறதும் செக்யூராகவும் அண்ட் ப்ரைவசி ஆப்ஷனில் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம். அண்ட் செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் டிசேபிள் பண்ணணும் அதெல்லாம் டிசேபிளும் பண்ண போகிறோம். ஸோ க்ரோமை ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோமில் ப்ரீவியஸாக நம்ம மெனுசஸ் மோர் மெனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 டாட் கஸ்டமைஸ் கூகுள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ மேலே டாப்பில் மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் கீழே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செட்டிங்ஸ்க்கு வாங்க. மற்ற டூல்ஸஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். செட்டிங்ஸ்குள்ளே வந்துடலாம். செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு இன்டர்ஃபேஸஸ் இப்படி தான் ஷோ பண்ணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி நம்ம இந்த அப்பியரன்ஸு, பெர்ஃபார்மன்ஸ், ஆட்டோஃபில் பாஸ்வேர்ட், யூ அண்ட் கூகுள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். யூ அண்ட் கூகுள்னால் இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், ஆட்டோஃபில் பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே வந்தோடனே ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷனில் டெலிட் ப்ரௌசிங் டேட்டான்னு ஒன்று இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த டெலிட் ப்ரௌசிங் டேட்டாவையும் இந்த 3 டாட்டில் டெலிட் ப்ரௌசிங் டேட்டானே இங்கே கொடுத்துருக்கோம். இதை யூஸ் பண்ணியே நம்ம பார்த்துட்டோம். அதே ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளேயும் இருக்கும். ப்ரைவசி கைட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்ன மாதிரியான ப்ரைவசி நம்ம கொடுக்கணும், செக்யூர் எப்படி கண்ட்ரோலாக வைக்கணுன்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை கைட் தான் பண்ணும். நம்ம டேரெக்டாக போய் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம குக்கீஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது இமெயில் ஐடி ஆர் நம்மளுடைய மொபைல் நம்பர், நம்மளுடைய நேம் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் அதில் என்ன பண்ணோம், அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோ இல்லை அந்த ப்ரௌசர்ஸோ ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போது தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் சில இதெல்லாம் வருது. அந்த இடத்துல எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டோர் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த தேர்ட் பார்ட்டி குக்கீஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அலோ அப்படின்ட்டு இருக்கா பாருங்கள். ஒரு சில இடத்துல அந்த பர்டிகுலர் ஆப்போ இல்லை வெப்சைட்டோ கம்பல்சரி நமக்கு நீடட் அப்படின்னா அதுவே என்ன சொல்லும், நீங்கள் குக்கீஸை வந்து அலோ பண்ணால் மட்டும்தான் இந்த வெப்சைட்குள்ளே வரும் அப்படின்றது இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மட்டும் அதை பண்ணலாம். பட் மோஸ்ட் டைம் பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸை கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பை டிஃபால்ட்டாகவே அது பிளாக்கில் தான் இருக்கும். சப்போஸ் நம்ம ப்ரீவியஸாக ஏதாவது வெப்சைட்டுக்குள்ளே போய் அலோ தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்றத நம்ம தெரியாமல் கொடுத்துருந்தா ஸோ இங்கே எனேபிளில் எப்பயுமே இருக்கும். வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும்போதும் டேரெக்டாக அது உள்ளே போய்டும், பர்மிஷனே கேட்காது. ஸோ இதில் பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுங்க. மற்றதெல்லாம் டிசேபிளில் தான் இருக்கும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆட் ப்ரைவசி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ஆட் ப்ரைவசின்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌசர்ஸில் ப்ரீவியஸாக நம்ம என்ன மாதிரியான சர்ச் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்குள்ளே போகிறேன், லைக் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், நீங்கள் போய் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறேன், இல்லை கூகுள்லேயே போய்ட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றி சர்ச் பண்ணுறேன். பட் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது வேறு ஏதாவது நம்ம சர்ச் பண்ணாலும் நமக்கு ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ப்ரீவியஸாக நம்ம என்ன சர்ச் பண்ணியிருக்குமோ அதுக்கு ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி நம்மளுடைய ப்ரௌசர்ஸை ப்ரைவசியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். இதில் ஆட் ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்க. ஆட் டாபிக் இருக்கும். ஸோ இந்த ஆட் டாப்பிக்லேயும் டிசேபிள் பண்ணிடுங்க.
ஸோ பை டிஃபால்ட்டாக டிசேபிள் இருக்கும். சம்டைம்ஸ் ஆன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஆட் மெஷர்மெண்ட்டையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. சரி, இது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு சேஃப் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். நான் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே ஆர் நம்ம போய்ட்டு கூகுளில் போய்ட்டு ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணி லிஸ்ட்டாக வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து டிஎன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இதில் நிறைய பிளாக் ரைட்டர்ஸ் ஆர் பிளாகரை பேஸ் பண்ணி யார் வேணாலும் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சேஃப் வெப்சைட்டா, சேஃப் ப்ரௌசரா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ சேஃப் ப்ரௌஸ் பண்ணால் மட்டும் போதும். நான் கொடுத்த டாப்பிக்கில் எதெல்லாம் இங்கே சேஃபாக இருக்கக்கூடிய வெப்சைட் இருக்கோ அதை மட்டும் எனக்கு இந்த லிஸ்ட்டில் ஷோ பண்ணால் போதும். அன்சேஃபான வெப்சைட்டை இங்கே ஷோ பண்ணக்கூடாது. அப்போது இந்த இடத்துல செக்யூர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் என்சேஞ்ச் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும். என்சேஞ்ச் ப்ரொடெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் கூகுளே சம் இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கும். பட் ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷனில் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கலெக்ட் பண்ணாது. ஸோ இதை ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷனில் போடுங்க. இப்போ ஒரு சில ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோட் ஆகாது. ஸோ அந்த ஃபைல் வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும்போது அதுவே இன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ டவுன்லோட் ஆகாது. இல்லை ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது இது சேஃபே இல்லைன்னு சொல்லிட்டு கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஷோ ஆகுது அப்படின்னு சொன்னால் ஸோ அதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், பேக் ஆப்ஷன் வந்துட்டு வேறு சர்ச் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷனில் மட்டும் இருக்கட்டும். இல்லை எனக்கு எல்லாமே வேணும், நான் எந்த ஒரு சைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் டேஞ்சரஸ் ஃபைலாக இருந்தாலும் சரி, டவுன்லோட் ஃபைலில் ஹார்ம்ஃபுல்லாக இருந்தாலும் சரி அப்படின்னா நோ ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ப்ரொடெக்ஷனே இருக்காது. பட் அது நமக்கு தேவையில்லை. ஆல்வேஸ் நமக்கு செக்யூர் கனெக்ஷனில் இருக்கணும். ஸோ அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது அட்வான்ஸில் நான் பாஸ்வேர்ட்ஸு ஆர் ஏதாவது ஒரு இடத்துல நான் பாஸ்வேர்ட்ஸை போடுறேன் ஃபார் ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஃபார் எதுனா இருக்கட்டும், அதில் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுவேன். அதுக்கான யூசர் ஐடி, பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நம்ம மேலே பார்த்துருப்பீங்க. ஸோ சேவ் அப்படின்ற ஆப்ஷனும் நெவர் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் இருக்கும். நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ நம்மளுடைய சம் இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிஸஸ்லேருந்து. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ அட்வான்ஸ்லையும் எனேபிள் பண்ணிவிடுங்க, டிஎன்எஸ்ஐ எனேபிள் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன்ன்றது இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஆல்வேஸ் செக்யூர் கனெக்ஷன்ஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அட்வான்ஸ் டேட்டா ப்ரீச்சஸை ஆன் பண்ணி வைங்க. டிஎன்எஸ் செக்யூரை ஆன் பண்ணி வைங்க. அடுத்தது நம்ம சர்ச் பண்ணுற என்ஜின்ஸில் ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி ஆப்டிமேஷன் ஆகிற எல்லாத்தையும் சைட் கேன் யூஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்டிமைசேஷனும் எனக்கு ஒர்க் ஆகணும். ஸோ இதை ஆன் பண்ணி விடுங்க. ஸோ கூகுள் ப்ரொடெக்ஷன்ஸ் மற்றதெல்லாம் இங்கே எதுவும் தேவையில்லை. ஸோ இதை மட்டும் நம்ம செக்யூர் பண்ணால் போதும். சைட் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. நான் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு நம்மளுடைய லொக்கேஷன்ஸை கலெக்ட் பண்ணும் ஆர் நம்ம சப்போஸ் அதில் கேமரா, மைக்ரோஃபோன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ அதெல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுடுங்க எப்பயுமே. ஸோ ஆல்ரெடி இது எல்லாமே ரெக்கமெண்டில் ஸோ ஆஃப்லே தான் இருக்கும். சப்போஸ் ஆனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ போய் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ப்ரௌசர்ஸை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பண்ணால் போதும், சேஃபாக நம்மளால் வந்து ப்ரௌஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த நேவிகேஷனில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி மூலிமா சர்ச் பண்ணுற தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் ஆர் ஒரு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸு ஹார்ம்ஃபுல்லாகவோ இல்லை வைரஸாகவோ இருந்தால் உள்ளே வரக்கூடாதுன்னா இது எல்லாம் பண்ணணும். அடுத்து நம்ம சர்ச் என்ஜின் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஒரு ப்ரௌசர்ஸை ஓப்பன் பண்ணோடனே எனக்கு என்ன என்ஜின்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஆக்சுவலாக இதில் கூகுள் அப்படின்னு இருக்குது. எனக்கு கூகுள் வேண்டாம், எப்பயுமே எனக்கு வந்து பிங் தான் என்ஜினாக இருக்கணும். நான் க்ரோம்ன்ற ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறேன், பட் என்ஜின் எப்பயுமே எனக்கு வந்து பிங் தான் ஷோ பண்ணணும். அப்போ இந்த செட்டிங் ஆப்ஷனில் சர்ச் என்ஜின் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு ஆல்ரெடி நம்ம என்ன என்ஜினில் இருக்கோம், கூகுள் இருக்கும். ஸோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு பிங் வேணும்னா பிங்கு, யாகு வேணா யாகு, ஸோ எது வேணுன்றது பை டிஃபால்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் டிஃபால்ட் ப்ரௌசர்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறேன் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிடிஎஃப் யூஸ் பண்ணுறேன், அந்த பிடிஎஃப்பில் ஏதாவது ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும்
அஃபிஷியல் வெப்சைட் லிங்காக கூட இருக்கலாம். நான் அதை கிளிக் பண்ணால் எந்த ப்ரௌசர்ஸில் அது ஓப்பன் ஆகும். ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறேன்னா டேரெக்டாக அது ஓப்பன் ஆகக்கூடிய ப்ரௌசர்ஸ் இது. டிஃபால்ட் ப்ரௌசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் க்ரோம் இஸ் யுவர் டிஃபால்ட் ப்ரௌசர்ஸ் அப்படின்ட்டு இருக்கா பார்த்துங்க. இல்லை எனக்கு வேறு ப்ரௌசர்ஸ் வேணும்னா ஸோ அந்த ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டிஃபால்ட் ப்ரௌசர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டவுன்லோடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அது எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். யூஸ்வலாக நம்ம க்ரோமை இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம சிஸ்டமில் ப்ரீவியஸ் கிளாஸஸில் அந்த விண்டோஸ் ரிலேட்டடான கிளாஸஸில் டெஸ்க்டாப் அப்படின்றது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியான்னு சொல்லியிருப்பேன். டிஸ்பிசிக்குள்ளேயோ இல்லை ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பண்ணிங்கனாலும் டெஸ்க்டாப், டாக்குமெண்ட், டவுன்லோடு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ளே தான் டவுன்லோட் ஆகும். பட் எனக்கு டவுன்லோட் பண்ணுறத டெஸ்க்டாப்பில் ஆகணும் இல்லை ஒரு ஃபோல்டர்ஸ்குள்ளே ஆகணும், நான் சொல்கிற ட்ரைவ்குள்ளே தான் ஆகணும் அப்படின்னா ஸோ ப்ரௌசர்ஸில் செட்டிங்ஸில் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல லொக்கேஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, அதில் சியில் யூசரில் அட்மினிஸ்ட்ரேஷனில் டவுன்லோடு தான் ஆகிட்டு இருக்குது. நான் சேஞ்ச் கொடுத்து லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னா அப்போ சேவ் ஆகிறது எல்லாம் அந்த பர்டிகுலர் ட்ரைவில் அந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ஸ்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். அது இன்னொன்று, நம்ம ஒவ்வொரு டைமும் டவுன்லோட் பண்ணும்போது ஆட்டோவாக இதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். பட் எனக்கு என்னென்னா, நான் டவுன்லோட் பண்ணும்போது எந்த இடத்துல டவுன்லோட் ஆகணுன்ற லொக்கேஷனை கேட்கணுன்னா ஆஸ்க் வேர் டு சேவ் ஈச் ஃபைல் பிஃபோர் டவுன்லோடிங்னு இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணணும். சரி, நான் பண்ண இந்த செட்டிங்ஸ் எனக்கு தெரியாத ஒரு சில செட்டிங்ஸ்லாம் நான் மாற்றி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் பை டிஃபால்ட்டாக க்ரோம் வரும்போதே சேஃப் அண்ட் செக்யூராக தான் ஒரு சிலதெல்லாம் டிசேபிள் பண்ண வேண்டியதெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டு வரும். ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த ரீசெட் செட்டிங்ஸை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுங்க. லாங்குவேஜஸ் நம்ம எப்பயுமே என்ன இங்கிலீஷில் பார்க்குறோமோ அதே தான் இருக்கும். ஒரு வேளை வேறு லாங்குவேஜஸ் வேணும்னா லாங்குவேஜஸை ஆட் பண்ணிக்க. சரி, ஒரு ப்ரௌசர்ஸுடைய டூல்ஸு அதனுடைய மோர் மெனூஸஸை பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் ஃபைனலாக சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணுறதும் பார்த்தாச்சு. ஸோ இதோட ப்ரௌசர்ஸுடைய ஆப்ஷன்ஸ் முடியுது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம எப்படி சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணுறது சேஃபாக தான் சர்ச் பண்ணுறோமா, எதெல்லாம் சேஃப் வெப்சைட் இல்லை, எப்படி சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணுற சில கண்டென்ட்டை எப்படி சேவ் பண்ணணும், இமேஜை எப்படி சேவ் பண்ணணும், ஒரு பிடிஎஃபாக எப்படி டவுன்லோட் பண்ணணும், இல்லை ஒரு டெக்ஸ்ட்டாக தான் நமக்கு ஷோ ஆகுதுன்னா அந்த டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி காப்பி பண்ணி எடுக்கிறது, இதனுடைய டோட்டல் டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ண போகிறோம். சர்ச்சில் எப்படிலாம் பண்ணணுன்ற ஆப்ஷன்ஸை பார்க்க போகிறோம். தேங்க்யூ.